ஏன்டா அது? என்ன வழக்கத்துக்கு மாறா இந்த வீட்ல பயங்கரமா நல்ல வாடை வருது? சாம், ஆ இங்க கிச்சன்ல தான் இருக்கேன். ஓ இங்கே தான் இருக்கியா? அதான் அந்த பக்கம் நல்ல வாடை வந்திருக்கு. ஏய், என்னடி இது? நீ எல்லாம் பாத்திரம் விளக்குனா கூட ஆப்ல இருந்து ஆளை கூட்டு வருவ. இன்னைக்கு அதிசயமா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ற? ஒரு காரணமா தான். எல்லாம் நல்ல விஷயம். நான் செய்த குறும்பு. புரிஞ்சு போச்சு. சூப்பர். என்ன புரிஞ்சு போச்சு? ஏய், மறைக்காத. உள்ளுக்குள்ள ஒரு லைன் கிங் அழகா ரெடி ஆயிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ சருக்கு அந்த நினைப்பு வேறயா? நியாயமான நினப்பு தானே. ஓ புரிஞ்சு போச்சு. ஓசி சோர் திங்கறதுக்கு உங்க அப்பா பாசி மணி கிளம்பி வந்துட்டு இருக்கான். நைஸ் ஜோக். ஆனா எங்க வீட்ல இருந்து வரல. ஏய், என் வீட்ல எல்லாம் எல்லாரும் ரொம்ப டீசென்ட். ஐயோ, ஏய் அவராளா? ஏய் அவராளாடி? ஏய் ஆமான்னு மட்டும் சொல்லிடாதடி ப்ளீஸ் டி. தோ வந்துட்டேன் டி. அவளா மட்டும் இருக்கக்கூடாது. அவளா இருக்கக்கூடாது. ஹாய் டி. ஹாய் வா. அதெல்லாம் காலையில வந்திருக்கோண்டி. ஏய் என்ன இந்த பக்கம்? வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டல, கிளம்பு. ஏய் லூசு, அவ வந்தனே உன் வேலைய ஆரம்பிச்சிட்டியா? இவன் தான் இப்படின்னு தெரியும்ல. உனக்கு வர வேலையே இல்லையா? சீ தள்ளு. நீ வா சாம், நம்ம போலாம். ஏய் அப்படியே அந்த பெட்டி பொட்டி எடுத்துட்டு எடுத்து வா. வந்து. கொடுத்தது ஒரு டயலாக், அதுக்கு சண்டை போட்டுக்கிறாளுங்க. வாரக்கடைசியில் 2 நாள் இவ கூட சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா இந்த குட்டி சாத்தான் வந்து நிற்கிது. எனக்கு தெரிஞ்சு நமக்குள்ள ஏதாவது ஒரு சண்டையை மூட்டி விட்டு போறதுக்கு தான் வந்திருக்கு. சீக்கிரமாக பார்சல் பண்ணி ஊருக்கு அனுப்பணும். என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒரு குழியில் போடுவோம், அப்புறம் இவளை அனுப்புறதுக்கு ஒரு பிளானை போடுவோம். என்ன பூட்டி இருக்கு? யார் உள்ள இருக்கா? ஏ சாம், நீயா? ஏ சீக்கிரம் வெளில வாடி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலைன்னு தானே யோசிக்கிற? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கால என் தங்கச்சி, அதாண்டி உன் பெஸ்டி. அவளை இந்த வீட்டை விட்டு பார்சல் பண்ணி அனுப்பி ஆகணும். நீ என்ன அவளை சாதாரண ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? 1 நம்பர் விஷப்பூச்சிடி. அவளை இங்கே தங்க விட்ட உனக்கு எனக்கு நல்ல பெரிய பிரச்சனை வந்துடும். அவ சாதாரண ஆள்லாம் கிடையாதுரி. இங்கே நடக்கிறதெல்லாம் அப்படியே போய் எங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துருவா. அவளுக்கு எங்க அம்மாவுக்கு என்ன மாதிரி பாண்டிங் தெரியுமா? சரியான கூட்டுக்கலவானீங்க. உனக்கு நான் சொல்றதெல்லாம் இப்ப புரியாது. நாளைக்கே அவளுக்கு கல்யாணம் ஆகி அவன் மாமியார் எனக்கு கால் பண்ணி புலம்புவாங்க. அப்ப தெரியும் போட்டு என்னாமா பாடுபடுத்தி சகுனி வேலை பாப்பா தெரியுமா? ஆமா நீ ட்வின்ஸா? யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்க? அப்ப நீ உள்ள ம். மகா எப்படி இருக்க? தண்ணி வருதா? நான் போய் பிளம்பர் பிடிச்சிட்டு வரேன். இவன நீ குளிச்சு ரெடியா ரீ. வரும்போது இலிப்பூச்சி வாங்கிட்டு வந்துடுறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் சின்ன வயசுல ஜெட்டியே போட மாட்டான். இதை விட இன்னொரு காமெடி என்னன்னா, என்ன சொல்லிட்டாளுங்களா? வந்துட்டான் பாரு. என்ன லேடிஸ்குள்ள ஒரு சலசலப்பு? வாடா. என்ன விஷயம்? என்ன இன்னைக்கு லேட்டு? அது ஒண்ணும் இல்லம்மா, ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற டீ கடையில தம் அடிச்சிட்டு வந்திருப்பான். என்னது தம்மா? ஏய் குட்டி சத்தான் போட்டு தள்ளிடுவேன். ஏய் அவ தேவையில்லாம கோல் மூட்டி விட்டுட்டு இருக்காடி. இல்ல இதெல்லாம் உன்கிட்ட கேட்க கூடாது. நீ சும்மா இரு. நீ சொல்லுடி, சருக்கு எத்தனை நாளா இந்த பழக்கம்? ஓ அப்ப உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா? ஏய் அவன நமக்குள்ள சண்டை மூட்டி விட்டுட்டு இருக்க, நீ அதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இங்க பாரு, வாங்கிட்டு தான் போற நீ. சாம் நீ சொல்லு, நான் சொல்றது நம்புவியா இல்ல அவன் சொல்றது நம்புவியா? நீட்டிட்டல ஆயுதத்தை. டேய் இங்க வா. ஏண்டி அவ தான் சொல்றா, நீ என்ன? கிட்ட வா. என்னடி தங்கச்சி முன்னாடி? எத்தனை நாள் ஆச்சுடா துவைச்சு? இது வாங்கினப்போ துவைச்சது. ஷோ, ஏன் துவைக்காம வச்சிருக்க? அது சாயம் போகுதுல்ல. மோந்து பாரு, உயிரே போகுது. இசேட். ஏய் சட்டை தாண்டி நாத்தடிக்குது, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சரி நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஒழுங்கா சட்டையை துவை. அதுக்கு தான் உன்னை கட்டிட்டு வந்தேன். ஏண்டி 10 நம்பர் பீடி, எனக்கு அவளுக்கு நல்ல சண்டை கை வலிக்குது, விடு. போட்டு விடுறியா?
ஏய் நான் வீட்டுக்கு வரும்போது 2 பேரும் நல்லா சிரிச்சு தாண்டி பேசிட்டு இருந்தீங்க. நான் வந்த ஆமா. பிறகு இதுக்கு டாபிக் மாத்துறீங்க. நான் அவகிட்ட கேட்டு பண்ண பயமா? ஆமா. ஓ, சரி அதெல்லாம் விடு. இன்னும் எத்தனை நாள் என் வீட்டுல இருப்ப? இன்னும் 2 நாளைக்கு இங்க தான் இருக்க போறேன். என்னடா பண்ண முடியும் உன்னால? எது பாவா எறா அந்த புளிப்ப. இன்னைக்கு உன்னை டின் கட்டி லாரியில ஏத்தி உருண்டி விஷ பூச்சி சாவடி. பாத்தியா நான் உன்னை என் காதலால எப்படி அடிச்சேன்னு? எடி தொடப்பட்டா எங்க? அது ஃப்ரிட்ஜ் பக்கத்துல வச்சிருப்படி. சாம் ஒரு காஃபி கொண்டாப்பா. இந்தா காஃபி. பால் ஊத்தி போட்டாலா பால் டைல ஊத்தி போட்டாலா? சாம் எங்க? அவ கிச்சன்ல வேலையா இருக்கா. ஏன் நாலாம் காஃபி கொடுத்தா குடிக்க மாட்டியா அண்ணா? அண்ணாவா? சரி இல்லையே. என்ன விஷயம் சொல்லு. அது உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. 1 2 3 சொல்லு சொல்லு. அண்ணா, சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வாடி. சாம் சாம் என்ன பத்தி எதுவும் சொன்னாலா? என்ன பத்தி எதுவும் சொன்னாலா? சொல்றீ என்ன பத்தி எதுவும் சொன்னாலா? வாங்காம போக மாட்டான் போல. ஆமா ஆமா. என்னடி சாம் உன் ஃப்ரெண்டு மட்டும் என்ன ஒழுங்கா? அவ என்னெல்லாம் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? ஏன் என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா? இங்க பாரு ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிற மாதிரிலாம் அவங்க பார்ட்னர்கிட்ட இருக்க மாட்டாங்க. நண்பன்ட்ட வேணா நாராசமா இருக்காளுங்க, புருஷன்ட்ட எல்லாம் பிசாஸ் மாதிரி தான் இருக்காளுங்க. உனக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இங்க பாரு வாழ்க்கையில நடக்கவே நடக்காத விஷயமெல்லாம் நடந்தா மாதிரி, அதுவும் நாம் பண்ணா மாதிரி இமேஜின் பண்ணி நடுராத்திரி என்ன எழுப்பி நம்பி இருக்கா. இவ்வளவுதானே? ஏய் பேசாதரி படிக்காத தற்குறிப்பையில. இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அதை அப்படியே நம்ம கிட்ட வந்து சொல்லுவா. நம்ம யோசிச்சு கரெக்டா விவரமா ஒரு லாஜிக்கல் சொல்யூஷன் ஒன்று கொடுப்போம். குடிச்சு புடனிலேயே ஒரு தட்டு தட்டி உன் அட்வைஸ் எல்லாம் நான் ஒன்றும் கேட்கலடா புடுங்கி மூடிட்டு என் ரேண்ட்டை மட்டும் கேளுன்னு சொல்லுவா. அந்த அளவுக்கு அதுப்பான ஒரு ஆளு. என்னடி சத்தத்தையே காணா? என் கதையை கேட்டா உனக்கே பாவமா இருக்கு. அப்போ இவ்ளோத்தையும் மனசுல வச்சுட்டு தான் என்கிட்ட லவ்வா கொஞ்சி பேசி விளையாடிட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருந்தியா? கேவலமா இல்ல உனக்கு? இல்ல 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 இங்க பாரு நீ வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அது நம்ம ஹேமா இருக்கால, இன்னொரு வீட்டுல போய் வாழ போற ஒரு பொண்ணு. அதுல ஒரு 4 நாத்தனார் கொழுந்தாரெல்லாம் சமாளிக்கணும்னா உன்ன மாதிரி விவரமா இருக்கணும், அவளை பார்த்து கத்துக்கோன்னு உங்கதே தான் சொல்லிட்டு இருந்தேன். மத்தபடி நீ வந்து தப்பா புரிஞ்சுக்காத. இது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் அவ்வளவுதான். இங்க பாரு நான் சொல்றது ஒரு நிமிஷம். ஓவரா சீன் போடாத. எனக்கு நீ யாரு அவ யாரு நல்லா தெரியும் சரியா? வெக்கமே இல்லாம நடிச்சுக்கிட்டு இருக்கான். சீ மானங்கட்டவன். ஐயோ போச்சு, இனிமேல் சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். லா, 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 லா. அண்ணா, ஏய் பேசும்போது எங்கடி எந்திரிச்சு போன? பாரு இப்போ ஒரு நாள் நான் மாட்டிக்கிட்டேன். நீயா லூசு மாதிரி வளர்னதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? முதல்ல இந்த மாதிரி லூசு மாதிரி பேசுறத நிறுத்து. முதல்ல என் வாயை கட்டுப்படுத்தணும். ஆமா நீ ஏதோ விஷயம் சொல்லணும்னு வந்தியே, சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு. அதுக்கான ரைட் டைம் இது இல்ல, சொல்றேன் சூன். ஏச்சிப்ப கான்வென்ட் குந்தாணி படி. சீப்ப. எது தினேஷும் குருணால் தாக்கூரும் அண்ணன் தங்கச்சியா? டேய் ஆ ஈவினிங் என்ன பிளான்? எனக்கு ஒரு பிளானும் இல்ல, சும்மா தின்னுட்டு தூங்க வேண்டியதான். ஆபீஸ் ஒர்க் இல்ல? ஏய் இன்னைக்கு 2வது சனிக்கிழமை பிரதோஷம் சொல்லிட்டு ஆபீஸ்க்கு லீவ் விட்டுருக்காங்க. ஆமால. ஓகே ஓகே ஓகே, நான் அதை மறந்துட்டேன். சரி சரி எதுக்கு ஆல்ரெடி டைட்டா இருக்கிற பேண்ட்டுக்கு பெல்ட்டை போடுற? நேரா விஷயத்துக்கு வா. சரி ட்ரெஸ் எடுக்க எவன் போகணும். வீட்டு கோடியில இருந்து? ஏச்சி நீயும் வந்தா நல்லா இருக்கும். அதுக்கு என்ன போயிடலாமே. நான் போய் மூஞ்சியை கழுவிட்டு வந்துடுறேன். குட் பாய். என்ன செட்டி தெரியுதா? என்ன குரங்க விட மோசமா தவறான்? மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ரெடி, போலாமா? ஏய் கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஹேமா மேல ரெடி ஆயிட்டு இருக்கா, அவ வந்தோடனே போயிடலாம். ஏமாவா? ஏய் அவரான் ஏன் என்கிட்ட முன்னாடி சொல்ல? ஏன் நான் வரேன்னு சொன்னா வரமாட்டேன் அப்படிதானே? ஏய் அப்படிலாம் இல்லடா தங்கச்சிமா, பிளானே கேன்சல் பண்ணிருப்பண்டி. இப்பதான் நல்லா இருக்கு. என்னது? நீ உன் தங்கச்சி கிட்ட இப்படி பேசுறது எனக்கு ஏதோ தப்பா இருக்கே. ஏய் இதுலலாம் என்னடி தப்பா இருக்கு? உன்னை வெளியே கூட்டு போவேன், வேற யாரை வெளியே கூட்டு போவேன்? உன்னை ஒரு வாட்டி வெளியே கூட்டு போய் தானே நான் என் தங்கத்தை கரெக்ட் பண்ணி கூட்டு வந்தேன். பாத்தியா? நீ எப்பயுமே உன்னை டவுட்டாவே பாக்குற, ஆனா இவ்வளவு ஸ்வீட்டா பேசுறான் பாரு.
இந்த ஸ்வீட்னஸ்க்கு பின்னாடி ஏதோ பாய்சன் இருக்குமோன்னு தோணுச்சு. ஆனா இப்ப இல்ல. வாங்க கைஸ் போலாம். ஆ, ம். ஆமா நம்ம இப்ப யாருக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம்? ஹேமாக்கு. ஓ ஹேமாக்கா. ம். நீங்க அப்படியே முன்னாடி போங்க, நான் கார் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். வா. ம். ம். ஆ, 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 ஆமா. ஐயோ முடியலையே. என்னாச்சு? என்னாச்சுடா? ஒண்ணும் இல்லம்மா, அப்படியே நடந்து வந்துட்டேன்னா இந்த இடுக்குல கால் சுண்டல் மாட்டிக்கிச்சா, அப்படியே எலும்பு உடைஞ்ச மாதிரி வலிக்குமா, வலி தாங்க முடியலமா. நடிக்காதடா. ஏய் என்ன நீ வலியில இப்படி கத்திக்கிட்டு இருக்கான்? நடிக்காதன்னு சொல்லிட்டு இருக்க? இல்ல சும்மாரு, நான் நடிக்கிறதாவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய், இல்ல, நானே வந்து வேணாம், வண்டி ஓட்டுறேன். ஆனா என்ன, டாக்டர்கிட்ட போனா கால் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையில நல்லதுதாம்மா. நாளைக்கே நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா ஒரு மெடிக்கல் சீட் இல்ல இன்ஜினியரிங் சீட் இந்த ஊனமுற்ற ஒரு கேட்டகரியில வாங்கிக்கலாமா? வா ஐயோ, போலாம். ஆனா என்ன அதெல்லாம் பண்றது, வேணாம், நீ ஊரே வேணாம், உன்னை வா. பார்த்து நொண்டி டேய், பிடிச்சிட்டு ஓவரா நடிச்சிட்டு இருக்க. ஏய் நீ சும்மா இரு. ஏன் அவனை இப்படி பண்ற? நீ வா வா ரெஸ்ட் எடுக்கலாம் வா. இன்னொரு நாள் கூட போய்க்கலாம் நம்ம வா. ஏத்த பாத்து வீட்டுல பாத்து. லலிதாக்கா கூட உன்னை நொண்டி புடிச்ச கூப்பிடுவாங்களே, நான் என்னடி பண்ணுவேன்? இதுதான் குரங்கு மாதிரி அங்க இங்கேயும் தாவாதான்றது. என்னமா நடிக்கிறான்? ஏய் எங்க இருக்காங்கன்னு கேள்டி. வந்துட்டு இருக்கானா? 5 மினிட்ஸ். டென்ஷனா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் பாத்துக்கலாம். அண்ணியும் தங்கச்சி என்னமோ பேசிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? நான் இல்ல, உன் தங்கச்சி தான். ஓ ஊருக்கு கிளம்ப போறியா? ஏய் லூசு, எதுக்கு அவளை கிளப்புறதுலயே இருக்க எப்ப பார்த்தாலும்? ஏய் பண்டிகையை கொண்டாடுறி. பஸ்ல போறியா, ட்ரெயின்ல போறியா, ஃபிளைட் நான் கூட புக் பண்றேன், இப்பவே சொல்லு. ம் போ, போய் டோர் ஓபன் பண்ணு. ஓகே தரக்குறேன். ஆனா நீ அதுக்குள்ள புட்டி படிக்கலாம் பேக் பண்ணி ரெடியா இரு, நானே வந்து டிராப் பண்றேனே. என்னடி மண்டை இது? ஏய், பைத்தியம். இப்பதான் நல்லா இருக்கு, இப்படியே போ. ஹாய் ப்ரோ, யார் நீங்க? நான் ஏமாவோட. ஓ நீங்களே ஹேமாவா? என் தங்கச்சி பேரும் ஹேமா தான். சொல்லுங்க என்ன இல்லை விஷயம்? ப்ரோ, நம்ம லவர். என்னது? நீ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வெளில போகிறோம், அதை உங்ககிட்ட சொல்லலையா? ஏய் இங்கே நில்றா, வந்துடுறேன். இவ்ளோ நேரம் ஆச்சு. என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. பயமா இருக்கு. வந்துட்டானா? நான் ஒரேடியா போயிருவான். ஏய் மெண்டல், என்ன பண்ற? ஏய் வீட்ல இதெல்லாம் பண்ணா மாட்டிப்பன்னு சொல்லிட்டு இங்க வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காடி. இங்க பாரு, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல, மரியாதையை போய் விட்டுரு. அவகிட்ட சொல்லி வை, கடுப்பாயிருவேன். என்ன சொல்லணும்? ஏய் நீ ஒரு அண்ணி தானடி, நாலு புத்தி சொல்லி உட்கார வைக்க மாட்டே, நீ இதுக்கு சப்போர்ட்டா? ஆமா. நீ பார்க்க பொறுக்கி மாதிரி இருக்காண்டி. நீ எப்படி இருக்க? போய் உன் மூஞ்ச கண்ணாடியில பாரு. மூஞ்சும் மண்டையில கலரும். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கல? சரி அதை விடு. நம்ம லவ்வுக்கு யார் ஹெல்ப் பண்ணது? உங்க வீட்ல எல்லாரும் அகைன்ஸ்டா இருந்தப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் யார் சப்போர்ட் பண்ணி நின்னது? அதெல்லாம் யோசிக்க மாட்டியா? அதெல்லாம் சரிதான், அதுக்குன்னு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன சரி தப்புன்னு இருக்கு இதுல? எனக்கு புரியல. அவளுக்கு பிடிச்சிருக்கு ஜெய், அதை யோசி. உனக்கு அவன் தான் வேணுமா? ஆமாடா, அவன் ரொம்ப நல்ல பையன். இந்த விஷயத்த உன்கிட்டயும் சாம் கிட்டயும் சொல்றதுக்காக தான் வந்தேன். இன்னும் நான் இந்த விஷயத்த அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லல. ஏன் சொல்ல? நீ தானடா என் அண்ணா. நான் உன்கிட்ட தான் முதல்ல இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். நீ எப்படி சாம ஒரு ரைட் பர்சனா சூஸ் பண்ணியோ அதே மாதிரி தான் நானும் அவனை ஒரு ரைட் பர்சனா சூஸ் பண்ணியிருக்கேன். கேட்டுக்கிட்டியா? அவ தெளிவாதான் இருக்கா. அண்ணா ஒரு வாட்டி பேசி பாருண்ணா. ஓவரா பண்ணாதடா, அவளுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணு. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு 100 வருஷம் நாசமா போங்க. தேங்க்யூண்ணா. சீப்பா கிரிஞ்சு பண்ணாதப்பா. ஏய் லூசு. சரி நான் வந்துட்டு பேசிட்டு இருக்கேன், ரெண்டு பேரும் ரெடியா கீழே வாங்க. அவனை எனக்கு வர கோவத்துக்கு நானும் லவ் மேரேஜ் பண்ணி தொலைச்சிட்டேன். உன் மேல இந்த ஆக்ஷன் எடுக்க முடியாத நிலைமையில இருக்கேன். இங்க பார், என் தங்கச்சி ஆசைப்படுறாளேன்னு உன்னை அவளையும் சேர்த்து வைக்கிறேன். வெளியே போறீங்க, பார்த்து பத்திரமா மெதுவா சேஃபா போகணும்னா. ஏய் எங்க வேணா கூட்டு போடா. 10 நாள் ஸ்டேகேஷன் போகணுமா போ, நைட் டிரைவ் போகணுமா போ, பட்டம் பார்க்கு பீச் தேட்டர் எங்க வேணா கூட்டு போ. ஆனா சாயங்காலம் 6 மணிக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வந்துருக்கணும். சொன்னதெல்லாம் புரியுதுல்ல?
தனியாக புரிய வச்சுறாது தம்பி. அங்கே வராங்க அப்படியே சிரிச்ச மாதிரி மூஞ்சி வை. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஞாபகம் வச்சுக்க சொல்ற அவரை? அது அவருக்கே தெரியும். ஃப்ரீயாக விடு. பாய் பாய். ம் பாய்டி. ஏய் ஃபஸ்ட்டு பார்க் போகலாம், அப்புறம் பீச் போகலாம், சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, and மறக்காம நரிக்குடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நாங்க ஒரு நரி கூட்டம். அப்ப எங்கடி அந்த 10 கோணு? செலவாகும் சொல்லிதான் நீ வாங்காம வச்சிருப்ப. என்னது? ஒண்ணு இங்க பாரு. இப்ப அம்மா பண்ற அத பார்த்து அதே மாதிரி பண்ணிடணும், சரியா? இது எப்படி எடுத்துக்கணும்? இது இப்படி வச்சு சுத்தி சுத்தி அப்படி தூக்கி போடணும்.